தோழர்களே, தயவு கூர்ந்து வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மிகச் சிறந்த உரையை யாரும் தயவு செய்து புறக்கணித்து விட வேண்டாம். உங்களுடைய இது ரொம்ப மிக சிறப்பானது ஒரு கூட்டம். அதை புரிந்து கொண்டு தோழர்களை உடனடியாக வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் தொடருவார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சுந்தர் அவர்களை அறிவித்த பின்பாக முதல் அறிமுக கூட்டமாக நமது திராவிடர் கழக கூட்டம் நடைபெறும் என்பது மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு பணியாக கருதுகிறோம், பெருமை அடைகிறோம், வாழ்த்துகிறோம். ஐயா அவர்கள் தொடருவார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடன் நேரடியாக தொகுதிக்கு வருகை தந்த நிலையில் அவர்களை வரவேற்கக்கூடிய நிலையில் திராவிடர் கழகத்தினுடைய நம்முடைய அஞ்சானஞ்சன் அவர்களுடைய பணியை பாராட்டி நடைபெறும் பொதுக்கூட்டம் நம்முடைய வேட்பாளரை அவருடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வரவேற்கக்கூடிய சிறப்பான நிகழ்வாகவும் அமைந்து நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இங்கே வருகை தந்து தாய் கழகத்தினுடைய வாழ்த்துக்களோடு தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கிறார். ஆக அருமை நண்பர்களே, இன்றைக்கு திராவிட இயக்கம் என்பது ஒரு 100 ஆண்டு கடந்த வரலாற்றுக்கு சொந்தமானது. ஒரு பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டை பெரிய வளர்ச்சிக்கு நிமித்தி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். பீகாரோ, குஜராத்தோ, மகாராஷ்டிரமோ, டெல்லியோ வடபுலங்களெல்லாம் இன்றைக்கு காய்ந்து கிடக்கின்றன, கருகி கொண்டிருக்கின்றன. அந்த நாட்டில் பிறந்த, அந்த மாநிலத்தில் பிறந்தவனெல்லாம் வேலை வாய்ப்பை தேடி தமிழ்நாட்டிலே வர வேண்டிய ஒரு சூழலில் நம்முடைய மக்களுக்கும் வாழ்வளித்து, வட மாநிலத்தவர்களுக்கும் வாழ்வளித்து மிகச்சிறப்பாக வளமோடு இருக்கக்கூடிய மாநிலம்தான் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இவ்வளவு வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம். இவ்வளவு பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே, இந்திய ஒன்றியத்திலேயே முதல் மாநிலம் இருக்கிற இடத்தை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படை பணியை, மிகப்பெரிய அளவிற்கு தொடக்க கால பணியை 100 ஆண்டுக்கு முன்பு இருந்தே நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சியும் திராவிடர் இயக்கமும் ஆற்றி இருக்கிறது. அப்படி ஆற்றப்பட்ட அந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிற்கு பங்களிப்பை தந்தவர் தான் இன்றைய நம்முடைய இந்த நிகழ்விற்கு, நினைவு நாள் நிகழ்விற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய, நாயகராக இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்கள். ஆக தந்தை பெரியார் அவர்களுக்கு பின்னே எதையும் எதிர்பார்க்காமல் தந்தை பெரியார் அவருடைய தொண்டனாக கடைசி வரையிலும் பயணித்தார். அவர் இயக்கத்தில் எந்த பொறுப்புக்கும் வரவில்லை, எந்த பொறுப்பிலும் இருந்து இயக்கத்தில் நடைபெறவில்லை. கழகத்திற்கு பேச்சாளர், அவ்வளவுதான். ஒரு இயக்கத்தின் பிரச்சார பீரங்கி, அவ்வளவுதான். தந்தை பெரியாருடைய கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் இருக்கின்ற பெருமையோடு இருந்த அவர், நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், தமிழ்நாடு அரசாங்கம் தந்தை பெரியார் அவர்கள் பெயரில் தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் என பெயர் வைத்தது, அண்ணா போக்குவரத்து கழகம் என பெயர் வைத்தது. இப்படி தலைவர்கள் பெயர்களெல்லாம் போக்குவரத்து கழகத்தை உருவாக்கிய நிலையில் பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி போக்குவரத்து கழகம் என்றும் வைத்தார்கள். அதில் எண்ணி பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்கெல்லாம் வைக்கப்பட்டது அவர்கள் தலைவர்கள் எடுக்கின்ற பெருமைக்குரியவர்கள். ஆனால் பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி ஒரு தொண்டர், ஒரு அரசாங்கம் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் ஒரே நேரத்தில் பேர் வைத்து உத்தரவிட்டது திராவிடர் கழக வரலாற்றில் தான். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் அஞ்சானஞ்சன் அழகிரி, பட்டுக்கோட்டை அழகிரி, பெரியார் தொண்டன் அழகிரி. அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை பிறிதொரு இயக்கத்தில் பார்க்க முடியாது.
அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தான் நம்முடைய அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்கள். அவர்கள் தந்தை பெரியார் என்கின்ற அந்த தலைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய கட்டளையை அப்படியே வைத்துக்கொண்டு பணி செய்து கொண்டிருந்தவர். எந்த நிலையிலும் தடுமாறாமல் திராவிடர் கழகத்தில் தென்றல் வீசிய போதும் புயல் வீசிய போதும், திராவிடர் கழகத்தில் மிகப்பெரிய அமைதி நிலவிய போதும், அமைதிக்கு ஊறு நிலவிய போதும் ஒருபோதும் அவர் பெரியார் என்கின்ற தலைவரை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்கவில்லை. பெரியாருக்கு பக்கத்துணையாகவே இருந்தார். பெரியார் பாடத்தையே, பெரியார் கொள்கையே மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னார். அதில் எந்த கொஞ்சமும் சளைக்காதவர். இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியாருடைய கொள்கையை மிகப்பெரிய அளவிற்கு ஏற்றுக்கொண்டு அதே பணியாக இருந்தவர். ஒரு முறை நம்முடைய பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது அன்றைய தினம் அவர் தந்தை பெரியார் ஆதரித்த ஒரு அரசியல் கட்சியை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் காலம் அல்ல, சாதாரண காலம்தான். ஏன் சொல்வதில் தவறில்லை. காங்கிரஸ் கட்சியை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியார் காங்கிரஸை அப்போது பெரிய அளவிற்கு ஐயா ஆதரித்தார். காங்கிரஸை பற்றி அவ்வளவு வேகமாக மிகச் சிறப்பாக அஞ்சானஞ்சன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது இடையிலே ஒரு செய்தி. என்ன செய்தி என்றால், தந்தை பெரியார் காங்கிரசினுடைய போக்கை எதிர்த்து அதனுடைய போக்கில் மாறுகொண்டு கடுமையாக கண்டித்து எழுதியிருக்கிறார் என்று ஒரு செய்தி அங்கே வருகிறது. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப்பில் பார்க்க முடியாது, செய்தியில் பார்க்க முடியாது, உடனே ஃபோனில் வர முடியாது, செய்தி டிவியில் பார்க்க முடியாது. அப்போல்லாம் பத்திரிக்கையை அச்சடித்து எப்போ போய் சேரான்? பத்திரிக்கை வர்றதுக்கே 2 நாள் ஆகும், பத்திரிக்கை வர்றதுக்கு 3 நாள் ஆகும். அதுவும் டைரெக்டாக வராது, போஸ்டரில் வரணும்னா. இதெல்லாம் எப்போ படித்து தெரிஞ்சுக்கிறது? ஆக நம்மளுடைய அழகிரி அவர்களுக்கு பொதுவாக யாருக்குமே இந்த செய்தி தெரிய, இப்போ கூட பத்திரிக்கையெல்லாம் போஸ்டரில் வர்ற பத்திரிக்கை இருக்குது, ஊர் இருக்குது, அமைப்பு இருக்குது. அதனால் அவருக்கு தெரியலை. அவர் ஆதரித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். கடுமையாக நல்லா ஆதரித்து பேசுகிறார். ஒரு துண்டு சீட்டு ஐயா கடுமையாக தாக்கி இருக்கிறார். ஆனால் இவர் ரொம்ப ஆதரித்து பேசிட்டே இருக்கார். எனவே அந்த நேரத்தில் கொஞ்சம் கொடுப்போம், கொஞ்சம் குறைக்க சொல்லுவோம், அல்லது கொஞ்சம் பார்த்து வாசிக்கிட்டான் அப்படின்னு கொடுத்தாங்க. ஐயா அப்படியே அதை பார்த்துட்டு, ஆக இவ்வளவு பாராட்டுக்கும் பெருமைக்கு உரிய அந்த கட்சி இன்றைய தினம் நாம் மிகப்பெரிய அளவிற்கு வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் பாராட்டி பேசினார் பாருங்க. திரும்ப 1.5 மணி நேரம் தாக்கி பேசியிருந்தார். அது 1.5 மணி நேரம் பாராட்டுறதுக்குள்ள செய்தி பாராட்டினார். ஐயா ஒரு இது விட்டுட்டாருன்னு செஞ்ச உடனே அவ்வளவுதான், ஓடு காமிச்சிட்டாரன், கை காமிச்சாச்சா. அப்போ என்ன அர்த்தம்? மைனஸ் பாயிண்ட்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்த 1.5 மணி நேரம் வந்தது பிறகுதான் சொன்னாங்க, என்னங்கண்ணே இல்லைங்க இந்த மாதிரி சொன்னாங்க. உடனே பார்த்து சொல்கிறாரா, அப்படியா, எனக்கு என்னன்னு தெரியல, துண்டு சீட்டை கொடுத்தீங்க, சரி ரைட்டு, கோளாறு தான் நமக்கு தெரியுமே, அதனால் நான் அப்படி. இதில் ஐயா என்னென்ன பாயிண்டெல்லாம் சொல்லி தாக்கியிருக்கிறாரோ அதையும் தாண்டி பல பாயிண்டை சொல்லி அடிச்சிருக்கீங்க நீங்கள். ஆக பெரியாருடைய படையின் போர்ப்படைக்கு தளபதி என்றால் அவர் தான். ரைட்டில் போனால் ரைட்டில் போ, லெஃப்டில் போனால் லெஃப்டில் போ, சுடுன்னா சுடு. ஏன்னு கேட்கக்கூடாது. ஒரு கமாண்டர், ஒரு தளபதி உத்தரவு போட்டோன்னே கீழே உள்ளாலாம் யோசிக்கக்கூடாது. அப்போ எஸ்பி உத்தரவு போடுறாருன்னு வைங்க, ஃபயர்னா ஃபயர் தான். அப்புறம் ஐயா கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு சுடுவோமா அப்படின்னாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே ஊரே எரிஞ்சு போயிடும். அவன் அவனுக்கு சிக்கலாகி போயிடான். அதுக்குள்ளே இவனை சுட்டு எரிஞ்சிட்டு போயிட்டான் போயிடும். அவருக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைச்சதானே சொல்லுவார். ஃபயர்னு அவரே சொல்லணும், அது அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி தந்தை பெரியார் அவர் ஒரு கருத்தை மாறுபடுறாரு என்ன அர்த்தம்? அவருக்கு தான் தெரியும் என்ன காரணம்னு. விளக்கம் கேட்டு பேசுறது எப்போ விளக்கம் கேட்டுக்க பேசுறது? கூட்டம் அன்னையோடு முடிஞ்சு போயிடான். விளக்கம் கேட்குற வரைக்கும் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கேன். எனவே அவர் அவ்வளோ பெரிய சிறந்த சிந்தனையாளர் நம்முடைய பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அவர்கள். பட்டுக்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய
பிரசித்தி பெற்ற பெருமகன் ஒருவர். அவருக்கு பேர் நாடிமுத்து பிள்ளை. அவரை அழைக்கிறவங்களே ஸ்ரீமான் நாடிமுத்துன்னு தான் சொல்கிறது. அப்போ இப்போ திருவாளர், மாண்புமிகு, மேதகு இப்படிலாம் சொல்கிறது மாதிரி இவர் தமிழ் சொல் அப்போ இல்லை. ஸ்ரீமான், இப்போ பெரிய பணக்காரன் பெரிய ஆளுங்களெல்லாம் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டுக்கோட்டை நாடிமுத்து பிள்ளை பெரிய பணக்காரர். பணக்காரன்னா 500 வேலி 1000 வேலி சொந்தம் உள்ள, அரசியல் பலம் உள்ள பெரிய ஆள். அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. அப்படிப்பட்ட ராணிமுத்து பிள்ளை அவர்களுக்கு நம்ம கொள்கைக்கு எதிரானவர், சிவமரியாதை இயக்கத்துக்கு எதிரானவர். இவர் சிவமரியாதை இயக்க கூட்டத்தை பேசக்கூடியவர், கருத்தை பேசக்கூடியவர். அவர் அதற்கு நேர் மாறானவர். அவருடைய போக்கு நம்ம கண்டிக்கத்தக்க அளவில் இருக்கிறதுக்கெல்லாம் இவர் கண்டிப்பார். பட்டுக்கோட்டையில் இவர் இருக்கிறதுனால உடனே போடுங்க கூட்டத்தை போட்டு அடிச்சு வச்சிருவார். அது கூட்டத்தை எங்கே போடுறது? அவர் வீட்டுக்கு பக்கத்திலே போடுறது. அவ்வளோ பெரிய ஆள் அந்த ஆள் நினைச்சா எதையும் செஞ்சிருவார். அவ்வளோ பெரிய ஆள் வீட்டுக்கு பக்கத்திலேயே கூட்டம் போட்டு என்ன பேசுறது? எல்லாரும் ஸ்ரீமான் நாடிமுத்து பிள்ளைன்னு பேசுறப்போ இவர் என்ன பேசுவாரா? தோழர் நாடிமுத்துக்கு எச்சரிக்கிறேன். வேற ஒண்ணு இல்லையா? அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நாடிமுத்து பிள்ளைக்கு? ஏப்பா, அது எங்க அங்கே பேசினாரு இங்கே பேசினாரு பரவாயில்ல, வாசப்படியில் நின்றுட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறார். காம்பவுண்டு பக்கத்திலே பேசிக்கிட்டு இருக்கிறார். உடனே அவருடைய பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? விடக்கூடாதுங்கய்யா, ரெட்டோன்னு பார்த்தே ஆகும். இப்போ சொல்லுங்க, தலையை கொண்டு வரேன், காலை கொண்டு வரேன், கையை கொண்டு வரேன்னா இது சும்மா டீ குடிக்கிறதுக்காண்டி சாப்பிட்றதுக்காண்டி சுத்தமான ஒரு கம்பெனி எப்போதுமே எல்லாத்தையும் அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. விடக்கூடாது. அவர் சொன்னாரா, போங்கடா, சுத்தமான வீரன் அவன் தான்டா, அவன் தான் சுத்தமான வீரன். என்னை தெரிஞ்சு, என்னுடைய நிலைமை தெரிஞ்சு, என்னுடைய வெயிட்டு தெரிஞ்சு, என் வீட்டுக்கு பக்கத்திலே என்ன இப்படி பேசுகிறான்னு சொன்னால் அவன் தான் வீரன். நீ எல்லாம் இந்த காதுக்கு சாப்பிட்றது சுற்றிக்கிட்டு இருக்கீங்கப்பா. இன்னைக்கு சொல்கிறேன், அவர் மேலே ஒரு சின்ன காயப்படக்கூடாது. அவர் நமக்கு எதிரி இல்லை, அவரை பாதுகாக்கிற வேலையை பார்த்தா போதும்டா, போங்கடா. ஒரு வீரன் இருக்கான், அந்த வீரனையும் எடுத்து விடாமல் போங்க. நீ பேர்பட்டாள் பட்டுக்கோட்டை அழகிரி அந்த அளவிற்கு பெரியார் கருத்துக்களை மிக கடுமையாக, மிக வேகமாக பேசியவர். எனவே தான் அவருடைய பேச்சுக்கு ஒரு பெரிய அளவிற்கு நாட்டில் அவ்வளவு இது நடந்திருக்கு. அவருடைய கருத்து எல்லாம் பெரிய அளவுக்கு அங்கெங்கன்னு சொல்றாரு. இவர் கடவுள் மதத்தை பேசுறாருலாம் நினைச்சாங்க. அவர் பெரிய எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை எதிர்ப்பை கண்டு அஞ்சாமல் ஈட்டி எட்டிய வரை பாயும், பணம் பாதாளம் வரை பாயும். என் தந்தை பெரியாரின் கொள்கைகள் அண்டபிண்ட சராசரங்களை எல்லாம் தாண்டி அதுக்கு அப்பாலும் பாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் எல்லா மூளை முடுக்கு எங்கே பார்த்தாலும் சரி பாயும். அதை யார் தடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு மிக வேகமாக பணியாற்றிய ஒரு மாவீரன் அவர்தான். கடைசி வரையிலும் எந்த பொறுப்பும் பதவி எதுவும் இல்லாமல் பெரியாருக்கு பின்னே ஒரு மிகப்பெரிய படை தளபதியாக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் தமிழுக்காக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழர் பெரும்படையை திருச்சியிலிருந்து சென்னை கடற்கரை வரை நடத்தி இந்தி திணிப்பை எதிர்த்து இந்தி ஒழிக என்ற ஒரு பிரளயத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குகின்ற அந்த பணியின் மிகப்பெரிய தலைமை அவர்தான் தளபதியாக இருந்து நடத்தினார். அப்படி போகும்போது ஒரு ஊரில் என்ன பண்ணாங்க, திருச்சியிலிருந்து படை போகுது, இந்தி எதிர்ப்பு, அதுக்காக போறாங்க. இடையில பேசிக்கிட்டே போறாங்க ஒவ்வொரு ஊரா. 2 மாதத்துக்கு மேல போயிட்டு பயணம் போயிட்டே இருக்கு. ஒரு ஊர்ல என்ன பண்ணிட்டா, அந்த மாதிரி ஊர்ல செருப்பு, இந்த அறுந்து போன செருப்பெல்லாம் எடுத்து கட்டி ரோட்டுக்கு கிராஸ் பண்ணி கட்டிட்டான். இந்த படம் வர்ற நேரத்தில் கட்டிட்டான். உடனே அடையிட்டு சொல்லியிருக்காங்க, ஐயா நம்மளை எதிர்த்து இந்த மாதிரி செருப்பு தோறணும் கட்டிவிட்டாங்க. விடக்கூடாது, அங்கே எங்கேன்னு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல கட்டியிருக்காங்க விடுங்க. அது வரைக்கும் படை போயிருக்கு. முடக்கம் போட்டுட்டு போய் அங்கே நிறுத்தி
பேச ஆரம்பிச்சிருக்கார். என்ன சொன்னாரா, இந்த நாட்டிற்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக பாடுபடும் பெரியார் ஆணை ஏற்று தமிழை பாதுகாக்க இந்தி என்கின்ற அந்த மிகப்பெரிய தமிழை அழிக்கக்கூடிய அந்த மொழி திணிப்பை எதிர்த்து நடத்தக்கூடிய இந்த மிகப்பெரும் போராட்டம், இந்த பிரச்சார படை, இதை எதிர்த்து நீங்கள் இதை கற்றிருக்கிறீர்கள். நாங்கள் உங்கள் மீது வருத்தப்படவில்லை. உங்களுடைய அறிவுக்கு சரி என்று பட்டை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் தெளிவடையும் வரை பேசுவேன். யாரு கட்டினானா கட்டினவன் அவுக்குற வரைக்கும் பேசுவேன். இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அப்படி பேசியிருக்காரு. 2-2.5 மணி நேரத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. கட்டுனான் பாருங்க, அவனே சங்கடப்பட்டு இது ஏதரா பெரிய சிக்கலா போச்சு. எடுத்து வைக்கக்கூடிய வாதமெல்லாம் விற்கிறார். இப்போ எப்படி இருக்கும் அவனுக்கு? ஒன்றுமே புரியல. ஏதரா சங்கடமாக போச்சு. அப்புறம் அவனே வந்து மன்னிச்சுங்க, நான் தான் கட்டினேன், நான் இப்போ அவுத்துறேன். உடனே அவருக்கு அங்கேயே துண்டையும் போட்டு அவரை போய் அவுத்து சொல்லி அவுத்து செருப்பு தோரணத்தை கட்டியவனையே கழட்ட செய்து படை நடத்திய மிகப்பெரிய படை தளபதி தான் பட்டுக்கோட்டை அழகிரி. பைக்கெல்லாம் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணோம், அங்கே பண்ணு இங்கே பண்ணுவோம். அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். இல்லைன்னா என்ன ஆயிருங்களா, போக மாட்டார். ராப்பாலும் அங்கே தான் பேசிக்கிட்டே படுத்து கிடப்பேன் என்று ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கியவர். யாரும் கிட்ட நெருங்க முடியாத அஞ்சா நெஞ்சராக இருந்தவர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பட்டுக்கோட்டை அழகிரியுடைய நினைவு நாள், சுயமரியாதை இயக்கத்தினுடைய சூறாவளி அவருடைய உழைப்பு தான் தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய பணி சிறக்க அவரை போல் பலர் உழைத்தார்கள். அந்த உழைப்பினால் தான் இன்றைக்கு திராவிட இயக்கம், திராவிட மாடல், இன்றைக்கு திராவிட ஆட்சி. நல்லா நினைச்சு பாருங்க, எங்களை விட்டால் யாரும் இல்லை. நாங்கள் தான் வந்து சூரியன் உதிப்பதும் மறைவதும் எங்கள் நாட்டில் தான் என்று சொன்னான் இங்கிலாந்துக்காரன். அதெல்லாம் என்ன ஆச்சு? போ இந்தியாவில் கட்டி ஆண்டு கொண்டிருந்தவன் கடைசியாக இவனை கட்டி ஆள்றது நம்ம வேலை இல்லை, நாமளே கெடுத்துக்கணும். அந்த ஊருக்காரன் விட்டாண்டா போகணும்னு அவனே ஓட்டான். எப்பா ஓ நாட்டை நீனே வாங்கிக்க, இங்கே ஒன்றும் செய்ய முடியாது, நீ எல்லாரையும் காலி பண்ணிடுவானு விடுவா அப்படின்னு போனான் வெள்ளக்காரன். இதெல்லாம் நீ யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாடு, அதை பார்ப்பன சக்திகள், பார்ப்பன கூடாரங்கள் அடித்து ஒடித்து சிதைத்த பிறகு பெரியார் பதப்படுத்தினார். எந்த ஜாதியை ஒழித்ததோ அந்த ஜாதியை ஒழிக்க, மதத்தை ஒழிக்க, உடன்படிக்கை ஒழிக்க, நம்முடைய உரிமையை மீட்டெடுக்க பெரியார் போராடினார். பள்ளிக்கூடம் இல்லைங்க, பள்ளிக்கூடம் படிக்க பள்ளிக்கூடம். ஒரு எலிமெண்டரி ஸ்கூலை உருவாக்குறதுக்கு பெரியார் படாபாடுபட்டிருக்கார். ஒரு எலிமெண்டரி ஸ்கூலை உருவாக்க 6000 பள்ளிக்கூடத்தை ராஜகோபாலாச்சாரி இழுத்து மூடுறாரு. உலக வரலாற்றில் பள்ளிக்கூடத்தில் மூணு எவனும் இருக்க மாட்டான். அதையும் ஒரே நேரத்தில் 6000 பள்ளிக்கூடத்தை மூடினார்னா எந்தாலும் கொஞ்சமாக இறக்கிறது இருக்குமா? ஐயா பிள்ளைய படிக்கிறேடா, 6000 பள்ளிக்கூடத்தை மூடுனா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 10 பேர்னு வச்சாலும் எத்தனை பேரோட படிப்பு போகுது? மூடலாமா? அரசாங்க பள்ளிக்கூடத்தை மூடலாமா? பணம் இல்லை, வழி இல்லை, மூடுனார். குலக்கல்வி திட்டமென கொண்டு வந்து பாதி நேரம் படிப்பு, பாதி நேரம் அப்பந்தொழிலை செய்யணும்னார். அதெல்லாம் எதிர்த்து பெரியார் போராடி நம்முடைய பட்டுக்கோட்டை அழகிரி போன்றவர்கள் அதற்கு களமிறங்கி ஐயாவோடு நின்று போராடி ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இல்லை, இன்னைக்கு எத்தனை ஸ்கூல் பார்த்தீங்களா? இன்னைக்கு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேட்டரி ஸ்கூல்னு ஒன்று வச்சுருக்கான். எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிக்கு முன்னாடி பிள்ளைய தாளாட்டிட்டு உட்காந்துருக்கான. அதுக்கு ஒரு கொண்டு வச்சுரு, அந்த ஒன்றும் இல்லாமல் கிடக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை வச்சுக்கிட்டு அவன் பிள்ளைய கொண்டா போட சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறது, இது பண்ணுறது, கிளு போய் ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கிறவளை பார்த்துட்டு பாருங்க. இவ்வளவு ஸ்கூல் வந்து எலிமெண்டரி ஸ்கூல், அதுக்கு மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ரெசிடென்சியல் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், காலேஜ்லேயும் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், வெட்டரி காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அதையும் தாண்டி பாலிடெக்னிக் காலேஜ், எத்தனை காலேஜ்! நல்லா பாருங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மிக சிறப்பாக அறிவித்தார். அது குறித்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை திமுக ஆட்சி கொண்டு வரும் என சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க.
மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரும்னு சொன்னது திராவிட இயக்கம் திமுக. நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரும்னார். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ வடநாட்டுக்காரெல்லாம் போச்சுக்கிறான், மோடி திணறாரு, அமித்ஷா அலறாரு, தமிழ்நாட்டை விட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு கிட்ட நீ வரவே முடியாது. ஏன் தெரியுமா? வட மாநிலத்தை விட தமிழ்நாடு 100 ஆண்டு மேல போயிட்டு இருக்கு. நாங்க நடந்து போய் நீ ஓடி வந்தா கூட பிடிக்க முடியாது. தமிழ்நாடு நடந்து போகும், நீ ஓடி வா. ஓட வேண்டாம், ஒரு டூ வீலரே கொடுத்து வர சொல்லுவோம். பொப்பெல்லாம் வந்து சேர முடியாதுப்பா. நாங்க சிங்கப்பூரை கிராஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு சிங்கப்பூரை கிராஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. எங்களுக்கு போட்டி சிங்கப்பூர். நாங்க போடுவது போட்டி வெளிநாட்டோடு. உன்னை போன்றவர்களோடு நாங்கள் போட்டி போடல. நீ என்ன சும்மா தின்னுட்டு 6 கால பூஜை அடிச்சு பஜனை அடிச்சுக்கிட்டு நீ வந்து தயிர் பொங்கலும் சாப்பிட்டு படுத்து கிடக்கிறதுக்கு நாங்கள் போராடல. எங்களுடைய நிலைமை வேறு. நல்லா நீ யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும் என சொல்வதற்கு என்ன காரணம்? நல்லா நீ யோசிச்சு பாருங்க. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில், தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர் வரலாற்றில், கலைஞர் உட்பட, அண்ணா உட்பட தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரையிலும் தமிழ்நாடு தலைகுனியாது என பிரகடனப்படுத்திய ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒருபோதும் தலைகுனியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சாதாரண பேசுங்கிறது இல்லை. ஏன் வடநாட்டில் எல்லா பேரும் துண்டை காணும் துணியை காணும் ஆடுறான் தெரியுமா? பல பேர் வந்து குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து துணி போடாமல் வெளியில் வந்துடுவான் போல இருக்கு. அலறான். ஏன்? ஒரு தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் சும்மா வாய்க்கு வந்ததை பேசவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே தொழில்துறையில் முதல் மாநிலம். இன்றைக்கு தமிழ்நாடு அந்நிய செலாவணி 12 லட்சம் கோடி அந்நிய செலாவணி குவித்திருக்கிறது. 35 லட்சம் பேர் அதனால வேலை பெற போகிறாங்க. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 11.19 விழுக்காடு இருக்கின்ற இடத்தை பெற்றிருக்கிறது. 2030 $1 ட்ரில்லியன், $1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை எங்க கொண்டு வர பார்க்கிறாரு? $1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர். சாதாரணம் இல்லை. அந்த இடத்தை கொண்டு வர்றதுக்கு 2030 இலக்கா வச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எண்ணி பார்க்க வேண்டாம். 1% கூட இல்லாமல் இருந்த பொருளாதாரத்தை 11.19 என உயர்த்தி இருக்கிறார். இதெல்லாம் ஒன்றும் சாதாரணமான. இங்க கூட பேசினவங்களாம் சொன்னாங்க, மகளிர் உரிமை தொகை என்று அறிவிக்கப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாம் சொல்றான் 1000 ரூபா தானே கொடுத்தாரு, நாங்கள் 2000 கொடுக்குறோம். 2000 தானே கொடுக்குறாரு, நாங்கள் 10,000 கொடுக்குறோம். 10,000 தானே கொடுக்குறாரு, நாங்கள் 1 லட்சம். இது எப்படி இருக்குன்னா, கொடுக்குறதுக்கு சொல்கிற வேலை இல்லை. இது கொடுக்குறவன் சொல்கிற வேலையாது. இது கொடுக்குறவனா சொல்கிற வேலை. தேவை கருதி, நியாயம் கருதி, சூழல் கருதி, இடம் கருதி, பொருள் கருதி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு மக்கள் நல அரசாங்கம் என்ன செய்யணுங்கிறத வைத்து அறிஞர் பெருமக்களை வைத்து சிந்தித்து தருவது இந்த திட்டம். இவர் பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தூக்கி எழுந்திரிச்சு பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடியே 10,000 தர்றேன், பல்லு விலைக்கு முடிச்ச உடனே 15,000 தர்றேன். என்ன எழுதி தர்றதா? 10,000 எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறதா? உங்களை விட அப்ப மோடி 15 லட்சம் தர்றாரு. நீங்க சொல்றதெல்லாம் 1000. நீங்க யார டேடின்னு சொல்லிட்டீங்களோ, உங்க டேடி 15 லட்சம் தர்றாரு. 15 லட்சம் தர்றங்கிற அந்த ஆளு 15 பைசா கூட தரலன்னு அந்த ஆளு. அவருக்கு பின்னாடி போயிருந்துகிட்டு இவர் 1000 தர்றாரா? ஐயோ, கோடி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுந்த போனான்னு சொல்ற கதை. நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன யாரை ஏமாத்துறீங்க? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் ஆட்சியில் இருக்கிற போது
திமுக செய்த சாதனையில் மிகப்பெரியது, மின்சாரம் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது. இந்த மின்சாரத்தினுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா? ஒரு நாடு வளரணும்னா எலக்ட்ரிசிட்டி ரொம்ப அவசியம். கரண்ட்டில் இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு 1 ஹவர் கரண்ட் போச்சு, தொடர்ந்து போச்சுன்னு வைங்க, கடைக்காரங்க ஹோட்டல்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? போச்சு எல்லாம், அவ்வளோதான், எல்லாம் லாஸ் ஆகும். சரி, நைட்டு ஃபுல்லாக இல்லாட்டினா நைட்டு தூங்க முடியுமா? அவ்வளோ பேர் தடுமாறான். போச்சு, ஏசியில் ஆட்ட முடியாது, ஃபேனில் ஆட்ட முடியாது, வெளியிலையும் வர முடியாது. என்னடா பண்ணுறது? இன்னொரு பக்கத்தில் இந்த கொசு நம்மளை இப்போ பூத்து விளாண்டுக்கிட்டு இருக்க. ஒரு சாதாரணங்க கரண்ட் இல்லாட்டினா இருக்க முடியாது. கரண்ட் தான் நீங்க உற்பத்தியை பெருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனா. அதை கலைஞர் 1970 அவர் ஆட்சிக்கு அங்கே 69 அண்ணா மறைந்த பிறகு பதவியேற்றவர் 70-71 தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதற்கு பிறகு திட்டம் போடுகிற போது போடுகிறார், மின்சாரம் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த கரண்ட் மரம் வாங்க, கரண்ட் மரம் நடுறது. இந்த கரண்ட் மரம் நடுறதுக்குன்னே ஆளெல்லாம் பிடிச்சாங்க. அவன் படிக்க வேண்டாம், ஒரு கர்மாதி வேண்டாம், வாய்ஜாலி கையெழுத்து போட தெரியுமா? போட்டு விடு, சம்பளத்தை வாங்கிக்க. கரண்ட் மரம் ஊனலாம், அதுக்கு வயர் இழுக்கணும், அதுக்கு அது கயிறு எல்லாம் போட்டு. அப்போ அவங்களெல்லாம் பார்த்தாலே பெரிய ஆளாக இருக்கும். நமக்கு கிராமத்தில் கரண்ட் போட வர்றாங்களே, ஏன் லைட் எரிய போதே. அப்போ பல்பெல்லாம் என்ன பல்பு? இந்த பல்பா? ஒரு குண்டு பல்பு. அந்த குண்டு பல்பு என்ன? அது அங்கனை தான் தெரியும், இந்த அங்கனை தான் வெளிச்சம் தெரியும். அந்த பல்பு போட்டான்னு வைங்க ஒரு வீட்டில், அவர் வீட்டில் கரண்ட் எடுத்தாச்சு, அவர் வீட்டில் கரண்ட் எடுத்தாச்சு, அவர் வீட்டில் பெரிய படம். அந்த கரண்ட் இழுத்து கனெக்ஷன் கொடுக்க வர்றான் பாருங்க அந்த மெக்கானிக், அந்த இது கத்தி எலக்ட்ரிஷியன். அடாடாடா, ஏரோப்ளேன் ஓட்டுறோம் வந்தால் கூட அவ்வளோ மரியாதை இருக்காது. அவர் சித்து பெரிய வந்தால் ஒன்று அடிச்சு இந்த வயர் எடுத்து அந்த வயர் எடுத்து அதை மாட்டி இதெல்லாம் பாட்டு நல்லா இருக்கும். அப்படி போட்டு லைட் எரிஞ்சோன்னே எவ்வளோ பெரியது ஒரு கரண்ட். 70 வாக்கில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இருந்த அறிவு இந்தியாவில் வேறு எவனுக்கு இருந்துச்சு? வடநாட்டில் ஒரு ஆளை காட்டு பார்ப்போம், எவனுக்காக ஒரு பேருக்கு அந்த அறிவு இருந்துச்சா? கரண்ட்னு ஒன்று தேவைங்கிற அறிவு இருந்துச்சாங்களா உங்களுக்கு? இன்னைக்கு திமுகவை ஒழிக்கணுங்கிறானுவா, திமுகவே ஒழிச்சு பண்ணுமா? ஒழிச்சுட்டு என்னென்ன போறீங்க? விரல தப்பிக்கிட்டு உட்காந்துருக்க போறீங்களா? எதை ஒழிக்க பார்க்குற நீ? எங்களை வாழ வைத்த இயக்கத்தை ஒழிக்க நீ நினைத்தால் நாங்கள் விட்டுருவோமா? உனக்கு வேணா திமுக அதை ஒழிக்கணும்னு நினைக்கலாம், நீ பொறாமையில் போட்டியில். இந்த தமிழனை வாழ வைத்த இயக்கங்க. அதே மாதிரி குடிசை மாற்று வாரியம், குடிசையே இருக்கக்கூடாது, குடிசை இருக்கக்கூடாது. ஏன் இன்னமும் இந்த மலையில் வெயில் குடிசை மாற்று வாரியம் பேர் வச்சார் பாருங்க, குடிசை மாற்று வாரியம். எங்கேயாவது இந்தியாவில் ஒரு ஸ்டேட்ல குடிசை மாற்று வாரியம் பேர் வைக்கக்கூடிய அறிவு எந்த பயலுக்காவது எந்த ஸ்டேட்ல இருந்துச்சா? ஒழிக்கணுங்கிற உனக்கு அறிவு இல்லை, செய்யறத பாராட்டிட்டு போயிட்டே இருக்க. நல்லா நீ யோசிச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. கலைஞர் செய்த சாதனை பிச்சை எடுக்க கூடாது, பிச்சை எடுக்காது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கையேந்த கூடாதுன்னு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தத்துவத்தை நிலைநாட்டிய தலைவர் கலைஞர். அடுத்தவன் போய் கையேந்தாது, உழைச்சு சாப்பிடு. உன்னால முடியலையா? வந்து போட்டு ஹாஸ்டல்ல 3 வேளையும் சாப்பாடு. இவன் நம்மால் என்ன ஒரு வாரம் தான் இருந்தான், நமக்கு ஒத்து வராதுங்க. 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் அது சாப்பிட்ட. 4 விட்டு சாப்பாடை வாங்கி ஒன்றா கலந்து சாப்பிட்டாதான் அது டேஸ்டாகவே இருக்கு. நீங்கள் தனியாக சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் ஒரு கோட்டாவது நமக்கு. சாம்பார் ரசம் மீன் குழம்பு கறி குழம்புன்னு கருவாட்டு குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி அதை கொண்டாந்து பெரிய குண்டானில் கொண்டாந்து சோத்தில் ஊற்றி அதை கொண்டாந்து போட்டு தடவி வச்சுக்கிட்டு சாராயத்தோடு அடித்தாதாங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னப்போ யோசிச்சு பாருங்க. விதவைகள் மறுவாழ்வு, கல்யாணம் பண்ண பிறகு கணவன் இறந்து போனால் ஒரு பெண் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெரியார் கொள்கை என்ன? விதவை மறுவாழ்வு. உடனே அதுக்கு திருமணம் பண்ணணும், அதுக்கு வாய்ப்பு அளிக்கணும். இந்த திட்டத்தை
தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இந்தியாவில் சிந்தித்த ஸ்டேட் எது, தலைவர் யார், எந்த பயன் நடந்தாங்க ஒரு பயன் சொல்லுங்க. இந்த அறிவு எந்த டாக்டர், இன்ஜினியர், நீதிபதி, எந்த நீதிபதி சொன்னார்? எந்த சுப்ரீம் கோர்ட், எந்த ஹைகோர்ட், எந்த சுப்ரீம் கோர்ட் யார் சொன்னது? நாட்டில் விதவை இருக்கக்கூடாதா? கல்யாணம் பண்ணணும், அது உரிமை. ஆனால் சொன்னா இவர் தான் சொன்னார். திருமணம், அந்த திருமணத்துக்கு கூட ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் அறிவித்த திமுக என்ன தெரியுமா சொன்னாங்க? தொடக்கத்தில் 8வது படிச்சிருக்கணும். அவரோட கண்டிஷன், நம்ம கண்டிஷன் அப்ளை நம்பர் 1 8வது படிச்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த திட்டம் கொண்டு வந்தப்போ 8வது வரைக்கும் கூட படிக்க வைக்கிறது இல்லை. ஏன்னா பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டுனா வெளியில் விடக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், யாரும் பார்த்துடக்கூடாது, யாரோடும் பேசிடக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அதை உடைக்கணும். பெண்கள் படிக்கணும், பெண்கள் அரசாங்க வேலைக்கு போகணும், பெண்களுக்கு உரிமை கிடைக்கணும் என்பது சுயமரியாதை இயக்கம் பெரியாரின் கொள்கை. இதை நடைமுறைப்படுத்தணும். என்ன சொன்னாரு? 8வது படித்தார், ஒரு 2-3 வருஷம் ஓடிச்சு. அப்புறம் பார்த்தாரு அப்படியே ஓட்டக்கூடாது, 10வது படிக்கணும். 10வது படித்தாதான், இனிமேல் 8க்கெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணாரு? 12வது படித்தாதான். அவரோட நோக்கம் என்ன? அதாவது படிப்புக்கு படிப்பும் போயிடணும், உதவிக்கு உதவியும் கிடைச்சிடணும். கம்புக்கு கல் எடுத்த மாதிரி இருக்கணும், தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும். 2 வேலை நடக்கணும். அழகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போறாரு. அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு தமிழில் படித்தால் மீடியம் ஃபண்ட், அந்த எந்த மொழி படிக்கிறானோ அதுக்கு தனி உனக்கு தமிழ் மீடியமா உனக்கு ஸ்பெஷலாக பணம் தர்றேன். ஏன்? தமிழில் படிக்க வைக்கணும். படித்து தான் அவனுக்கு உத்தரவு போட முடியாது. ஏன் விருப்பம்மா உத்தரவு போட முடியாது. தமிழும் படிக்கலாம், ஆங்கிலமும் படிக்கலாம், அது கொள்கை. ஆனால் தமிழில் படித்தான்னா என்ன அர்த்தம்? முடியாது. அதெல்லாம் நீ யோசிச்சு பாரு. இதே போல பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு அப்படியே மாற்றி அவர் எவ்வளவு சிறப்பாக பண்ணாலும் நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம ஹெச் ராஜா இருக்கார் பாருங்க, அவர் சொன்னது நம்ம சொல்லிடலாம். ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. பாப்பானவனுக்கு எது தெரியுமா டேஞ்சர்? நம்ம முன்னேறது தான் அவனுக்கு டேஞ்சர். நமக்கு நல்லது செஞ்சால் அவனுக்கு டேஞ்சர், நம்ம வாழ்ந்தா அவனுக்கு டேஞ்சர், நம்ம படித்தா அவனுக்கு டேஞ்சர், நம்ம வளர வளர அவனுக்கு டேஞ்சர். இப்படி உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் எங்கேயாவது எடுத்துருப்பான ஐயா? அடுத்தவன் வளர்றதுக்கு பொறாமப்படக்கூடாதுங்கிறது பொது நியதி. இவன் என்னது? ஒரு இனமே நம்மளை காலி பண்ண பார்க்குறான். அதை எதிர்த்து தான் இன்றைக்கு மிகச்சிறப்பாக மகளிர் உரிமை தொகை 1000 இப்படி சாதாரணமாக 12,000, இப்போ 2000 24,000. மகள் படித்தாக்க கல்லூரி படிப்புக்கு மாதம் 1000, 3 வருஷத்துக்கு 36,000. பையன் படித்தா 36,000, பொண்ணு படித்தா 36,000, 72,000. இது தனியாக, இதுக்கு தனியாக 24,000. இப்போ போகிற போக்கு பார்த்தா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ஒரு பொது உடைமை சர்க்கார் அமைந்தால் மக்களுக்கு என்ன செய்யுமோ அது அப்படி நடக்க போகிறது. அதனால் யோசிச்சு பாருங்க, பொது உடைமை சர்க்கார் இருந்தால் என்ன நடக்குமோ அது அத்தனையும் நடக்கின்ற வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். எனவே நண்பர்களே, நம்முடைய இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, திராவிட இயக்க கொள்கை வழி நடைபெறும் ஆட்சி சிறப்பாக தொடர இருக்கிறது. அதில் ஐயா நாகராஜன் சொன்னது மாதிரி சில பேர் சொல்கிறாங்க 180 இடம், 85 இடம். ஸ்டாலினே சொல்கிறார் 200க்கு மேலே இருந்தேன். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? 200க்கு மேலே போன பிறகு அப்புறம் 34க்கு என்ன சிக்கல்ப்பா? அது என்ன எந்த கணக்கு, எந்த ஒரு கணக்கு இது? அதாவது என்னது? 300 நடந்த பிறகு முக்காடு இருக்கு, 200 தாண்டின பிறகு 34 என்ன இடிக்குது? 234 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும், எதிரணிக்கு ஆப்படிக்கப்படும். நன்றி, வணக்கம்.